Hi, hello everyone. Welcome to the Miniworld. இன்னைக்கு நாம் வெஜ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் பாயில் ஆகிறதுக்கு. அப்புறம் ஆயில் அண்ட் சால்ட் போட்டுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணால் தான் நூடுல்ஸ் ஒன்று ஒட்டாமல் வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் தண்ணி பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம். தண்ணி பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லா நூடுல்ஸ் போட்டுட்ட பிறகு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் நூடுல்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். நல்ல நூடுல்ஸ் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எப்படி வெஜ் நூடுல்ஸ் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் கேப்சிகம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பீன்ஸ், அப்புறம் கேபேஜ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். காய் அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்புறம் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ நூடுல்ஸை அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சாஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சோயா சாஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட் சோயா சாஸ். அப்புறம் உங்களுக்கு தேவையான சால்ட்டு, அப்புறம் பெப்பர். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மர்ஜ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு.